திராவிடர் கழக தலைவர் வீரமணி அவர்கள் மாட்டுக்கறி உண்ணும் போராட்டத்தை நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார். அவர் மாட்டுக்கறி உண்ணும் போராட்டம் நடத்தினால் அந்த போராட்டத்தை, அந்த அவதூறு பிரச்சாரத்தை முறியடிப்பதற்காக இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே நாங்களும் அந்த போராட்டம் நடைபெறுகின்ற இடத்திலே அதற்கு எதிராக பன்றி இறைச்சி உண்ணும் போராட்டத்தை அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, மாட்டு இறைச்சி விவகாரம் பெரிய அளவுக்கு ஒரு பரபரப்பா போய் கொண்டிருக்கக்கூடிய நிலையில பாஜகவினுடைய தேசிய செயலாளர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய HIV ராஜா ஒரு போராட்டத்தை அறிவிக்க போறதாகவும், இந்த போராட்டத்தை நான் செய்ய போறேன் என்றும் அறிக்கை விட்டிருக்கின்றார். அதாவது பன்றிக்கறி இறைச்சி தின்னும் போராட்டம் நாங்க நடத்த போறோம் அப்படின்னு அவர் அறிவிக்கிறத நம்ம பார்க்கிறோம். எந்த செயல்பாடுகளை செய்தால் நமக்கு கோபத்தை ஏற்படுத்தும் என்று அவர் நினைக்கின்றாரோ அது போன்ற செய்திகளை நாங்க செய்வோம் உங்களுக்கு எதிரா. அதாவது மாட்டுக்கறி இறைச்சியை நீங்க தின்றீங்க அப்படின்னா நாங்க பன்றிக்கறி இறைச்சியை திம்போம், பன்றிக்கறி இறைச்சி தின்னக்கூடிய போராட்டத்தை நாங்க செய்ய போறோம் என்று அவர் அறிவித்திருக்கிறத பாக்குறோம். பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் ஸ்டேட்டஸ்கள் போயிட்டு இருக்குது. இப்ப இதுதான் ஹாட் டாபிக்கா ஓடுது. பாஜக அலுவலகத்துக்கு போன் பண்றாங்க, நம்ம தேசிய தலைவர் இருக்காங்களா, தேசிய செயலாளர் ராஜா அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அலுவலகத்துல கேட்டா அதுக்கு அவங்க பதில் சொல்றாங்க, இல்ல பண்ணி குடிக்க போயிருக்காரு, வந்தவனே உங்களை பேச சொல்றேன் அப்படின்றது. இப்படி ஒரு ஸ்டேட்டஸ். பன்றி தின்னக்கூடிய போராட்டம்னு சொல்லிட்டு இவர் அறிவிச்சிருக்கிறாரு. இவர் பன்றியே தின்றாலும் சரி, இல்ல பன்றி தின்றதை தின்றாலும் சரி, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை என்று சொல்லி ஒரு விதமான அறிவிப்பு ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அடுத்து சில சகோதரர்கள் இன்னும் லாஜிக்கா பல கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஆமாப்பா, மனுஷ போனதை தின்னக்கூடிய உனக்கு பன்றியினுடைய மாமிசம் தின்றது என்ன உனக்கு சிரமமா அப்படின்னு அது ஒரு கேள்வி எழுப்பி இருக்கின்றாரு. அதுக்கடுத்து இன்னும் சில சகோதரர் கேட்கிறாங்க, இவ்வளவு நாள் கள்ளத்தனமா செஞ்சுக்கிட்டு இருந்தது இப்ப பகிரங்கமா போராட்டமா அறிவிச்சிருக்கீங்களோ அப்படின்னு சொல்லி சில பேர் கேள்வி எழுப்பி இருக்கின்றாரு. இன்னும் சில பேர் முக்கிய அறிவிப்பாவே போடுறாங்க, உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக பன்றியை தின்னும் போராட்டம் லைவ்ல நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு அப்படி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். இவர் அறிவித்திருக்கக்கூடிய இந்த கிறுக்குத்தனமான ஒரு அறிவிப்பிற்கு உலக மக்களே காரி துப்பக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கின்றோம். எங்களுக்கு ஏதாவது கோபத்தை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில தான் இவர் இப்படி செய்யறாரு. சிறுபான்மை மக்களுக்கும் குறிப்பா முஸ்லிம்களுக்கு வெறியை ஏற்படுத்தணும். பாத்தியா பன்றியை தின்றாரா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்னமோ முன்னாடி பன்றியை தின்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப பதறி போவோம் நினைச்சு நீங்க இப்படி சொல்லக்கூடியதை நினைத்து நாங்க ரொம்ப பரிதாபப்படுகின்றோம். ஏன் நீங்க பன்றி இறைச்சி சாப்பிட்டதுனால எங்களுக்கு ஏதாவது நட்டமா? நல்லபடியா தின்னுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க மாட்டு மூத்திரத்தையும் தான் குடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. நாங்க ஏதாவது கேள்வி கேட்டோமா? ஏன் மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறீங்க அப்படின்னு நாங்க ஏதாவது கேள்வி கேட்டோமா? கேள்வி கேட்கல. நல்லபடியா நீங்க குடிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. டெய்லி காலையில் இதே ரச்சு ராஜாவே காலையும் நைட்டும் குடிச்சுட்டு தான் படுப்பாருந்தா நம்மளும் நம்புறோம். ஏன்னா அவங்களுடைய பழக்க வழக்கம் அப்படி. அப்ப நீங்க மாட்டு மூத்திரத்தையும் குடிங்க, இல்லாட்டி பன்னி மூத்திரத்தை கூட குடிங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நாங்க ஒன்னும் கேட்க மாட்டோம். உங்களை இந்த மாதிரி நீங்க செய்யாதீங்க அப்படி நாங்க சொன்னா தானே நீங்க இந்த மாதிரியாக போராட்டத்தில் நடத்தணும். நல்லபடியா நீங்க நடத்துங்க, நல்லபடியா தின்னுங்க, நல்லபடியா குடிங்க, யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள். ஆனால் சில கேள்விகள் உங்களை நோக்கி இப்ப நாங்க கேட்க உங்களை நீங்கள் தள்ளி இருக்கின்றீர்கள். என்னென்ன கேள்விகள்? அதாவது எங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நீங்க செய்தீங்க அப்படின்றதுனால தானே இந்த பன்றிக்கறி தின்னக்கூடிய போராட்டத்தை நீங்க அறிவிச்சிருக்கீங்க. அப்படின்னா எங்களுக்கு இன்னும் நிறைய எங்களுக்கு பிடிக்கல. அதனால நீங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு போராட்டமா நீங்க அறிவிக்கணும். சரியா? உங்க மகாபாரதத்துல வரக்கூடிய பாஞ்சாலின்னு ஒரு பொம்பளை, அந்த பெண்மணிக்கு 5 புருஷங்க. இதெல்லாம் எங்களுக்கு டோட்டலா பிடிக்கல. ஏன், ஒரு பெண்ணுக்கு ஒரு புருஷன் தான் இருக்குன்னு நாங்க நம்புறோம். இப்ப இதை நாங்க சொல்லிட்டதுனால நாளைக்கு அச்சுராஜா அறிவிப்பாரு கட்டாயம். என்ன, இப்ப என்னுடைய மனைவிக்கு ஒரு புருஷன், நான் மட்டும்தான் இருக்கேன், இன்னும் 4 புருஷங்களை கட்டக்கூடிய போராட்டம் அறிவிப்பாரு. தயவு செய்து மற்ற சகோதரர்கள் கோவப்படக்கூடாது. அவர் அறிவிச்சார் நல்லபடியா 4 பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் நினைக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அம்மன சாமியார்கள் அம்மனம் அலையிறாங்கல்ல, கும்பமேளா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குளிப்பாங்கல்ல, அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது டோட்டலா. அதே மாதிரி நிர்வாணம் அலையிறதும் பிடிக்காது. நாங்கெல்லாம் நீட்டா ட்ரெஸ் பண்ணணும். வணக்க வழிபாடுகள் நிறைவேற்றும் போது கூட முழுமையாக ஆடை அணிந்துதான் நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் நம்புறோம். நீங்க அம்மனமா இருக்கிறது எனக்கு பிடிக்கல நாங்க சொல்றோம். அதனால இதே அச்சுராஜா நாளைக்கு அறிவிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என்ன, அம்மன் நிர்வாண சாமியார்களாக நான் மாற போறேன் அப்படின்னு அவர் அறிவிச்சாருனாலும் நமக்கு ஒன்னும் ஆட்சேபனை கிடையாது. பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ்ல உள்ளதுக்கு போடுவாங்க, அதை மட்டும் பாத்துக்கிறீங்க. அது ஒரு பிரச்சனை. இந்த தேவதாசி முறைகள்லாம் வச்சுக்கிட்டு பல கோயில்களே வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. சரியா? கோயில்லையே இப்படிப்பட்ட பெண்களை நீங்க தொழில் பண்ணி கொண்டிருந்தீர்கள். அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது டோட்டலா.
இதெல்லாம் நாங்க எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய வீட்டு பெண்கள் அந்த மாதிரி நான் கொண்டு போய் இறக்க போறேன்னு நீங்க சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா பன்றியை தின்னு அறிவிச்சிருக்கீங்கல்ல, பன்றியை தின்ன போறேன்னு அறிவித்தவருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லையே. உலகமே காரி துப்பி கொண்டிருக்கின்றது. ராஜா என்பவர் ஒரு பிராமணன். அவர் பிராமணன் முட்டை சைவமா அசைவமான்னு விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. முட்டை என்பது சைவமா அசைவமா, முட்டையை தின்னலாமா இல்லையான்னு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல நான் பன்றி தின்ன போறேன்னு நீ அறிவித்திருக்கின்றாய் என்றால் அல்லாஹ் உன்னை எப்படி கேவலப்படுத்திருக்கான் பாத்தியா? அதாவது உன்னுடைய வாயிலிருந்தே பன்றி தின்ன போறேன் என்று சொல்ல வைத்து நீ சித்தாந்த ரீதியாக தோற்றுவிட்டாய். எங்கள் முன்னால நீ எத்தனை பேரை முஸ்லிம்களை கொண்டாலும் சரி, சித்தாந்த ரீதியாக தோற்றுவிட்டாய். உன்னுடைய கடவுள் கோட்பாடு தோற்றுவிட்டது என்பது இது பறைசாட்டலையா? நீ பன்றியை இன்னும் சொல்ல போனா பன்றியை ஒரு வராக அவதாரமாக நீ நம்பிக்கொண்டிருக்கின்றாய். கடவுளினுடைய ஒரு அவதாரம், வராக அவதாரம்னா என்ன? பன்றியினுடைய ரூபத்துல கடவுள் வந்தாரு அப்படின்னு நீ நம்புற. கடவுள் எந்த ரூபத்துல வந்தாரோ அதையே அடிச்சு தின்னக்கூடிய அளவுக்கு உன்னை இந்த நிலைமை தள்ளி இருக்கின்றது என்றால் அப்ப உன்னுடைய நிலைமை வெட்ட வெளிச்சம் ஆயிருச்சா இல்லையா? சித்தாந்த ரீதியா நீ தோத்துட்ட. நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு நீ சொன்னியே, உன்னுடைய வாயிலிருந்து பன்றி தின்ன போறேன் என்று நீ சொல்ல வைத்து இறைவன் உன்னை கேவலப்படுத்தி இருக்கின்றான்.